இன்னைக்கு ஒரு புது மேன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேன்மா நீ ஏற்கனவே வேற ஒரு சேனலில் பார்த்துருப்பீங்க. தம்பி வந்து 8 சாப்டருக்கு மேலே போட முடியல, ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணா அந்த கதை எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. அதனால தான் இந்த கதை எடுத்திருக்கேன். இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே போட்டிருந்த மேனோ 10 மினிட்ஸ் செஷனை ஏன் ப்ரோ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அதுதான் ஃபைனல் எபிசோடு. அதுக்கு மேலே எபிசோட வந்து ரிலீஸ் பண்ணல. அதாவது எல்லா ஸ்கேன்லையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், 76 வரைக்கும் தான் வந்துருக்கு. எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கா மாதிரி ஒரு ஸ்கேனில் மட்டும் காட்டுறானுங்க. ஆனால் அதுக்கு பே பண்ணணும்னு சொல்கிறானுங்க. அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணாலும் இவனுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா விட்டானுங்கன்னு தெரியல. அதனால அண்ணா புது சாப்டர் வர இருக்கு, அதை ஹோல்ல தான் வச்சிருப்பாரு. அதுக்குள்ளே இந்த மேன் நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மஜாவாக இருக்குது ஸ்டோரி, செம்ம காமெடியாகவும் பயங்கர எங்கேஜிங்காகவும் இருக்குது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். கதையை ஓப்பன் பண்ணா இன்னும் 10 வருஷத்துல இந்த ஒட்டுமொத்த உலகமும் 5 சீன்ஸோட கைகளால அடிக்கப்பட்டு அழிய போகுது அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ். இது தடுக்கணுன்றதுக்காக நான் அவங்கள பேட்டர்னா மாற போறேன். அதாவது அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம ஹீரோட ஜாப் வந்து அதுதான். ஆனா அது இவ்வளவு பெரிய மேட்டராக நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஆள் வந்து ஆக்சுவலி நம்மளோட உலகத்துல எப்பயும் போல சாதாரண ஹியூமன்ஸ் மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாப்ல. வாரத்துக்கு 78 மணி நேரம் வேலை. அப்போதான் தடுக்கப்பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட்லாம் ஆகல. ஆனா எவனோ ஒருத்தர் ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள அண்ணன் தள்ளி விட்டுட்டு இருக்காப்ல. வந்த உடனே பார்த்தாக்கா இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு கேட்டா அது நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது, கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு நோபலா பிறந்தாலும் தலைவன் ஒரு இல்லிட்ரேட், அதாவது படிக்காத மூதி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறானுங்க. தலைவன் வந்து அதாவது ஒரிஜினல் கேரக்டர் ஒன்று வந்திருக்கும் பார்த்தீங்களா, அவன் படிச்சிட்டு கூட மாட்டானா, ஸ்பெஷல் பவர் எதுவும் கிடையாதா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ ஸ்விட்ச் பண்ணி விட்டுருக்கானுங்க. ஆனால் ஹீரோக்கு இருக்க ஒரே சந்தோஷம் என்னன்னா அவன் நோபல்ன்றதுனால நல்லா ஃப்ரீயா சோறு, அவனை குளிக்கிறதுக்கு காலு, ட்ரெஸ் போறதுக்கு காலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் எந்த வேலையும் செய்யாம அவனுக்கே வந்து கையில கிடைக்குது. இந்த மாதிரி நம்ம உதவக்காரியா இருந்தாலும் படிப்பு அறிவு இல்லைனாலும் நமக்கு வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சந்தோஷமா இருக்கலான்ற மாதிரி ஹீரோ ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா ஸ்டார்டிங்ல கதையில சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, 10 வருஷத்துல 5 சீன்ஸ் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் அடிச்சு போட்டுறவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்ப ஹீரோ கதறி ஆள ஆரம்பிக்கிறாப்ல. ஏனென்றால் 10 வருஷத்துல சாவ போடுறா, இப்படி லக்ஸரி லைஃப் வாழ்ந்து என்ன வாழ்னா என்னடா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்காப்ல. இவனோட ஃபேமிலியோட பேரு பலாட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து உங்களோட யங்கர் பிரதர்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது பிரதர்ஸா யாருங்க அவங்க, எப்பா கூட பிறந்தவங்களே யாருன்னு கேக்குறீங்க, யங் மாஸ்டர் உங்களுக்கு தலையில அடிப்படிச்சான்ற மாதிரி கேட்க, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, இப்பதான் எனக்கு புரியுது, இது ஃபேண்டசி உலகம், இது நான் ஆடின கேமோட உலகம் ஆச்சு. ஐயோ செகடேலியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறாப்ல. அது ஒரு கேம் ஆமா, டர்ன் பேஸ்ட் ஆர்பிஜி ரோல் பிளேயிங் கேம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். நீங்க இதுல என்ன ரூட் எடுத்துக்கிட்டு எப்படி தான் டெவலப் ஆகணும் ட்ரை பண்ணாலும் 10 வருஷம் கழிச்சு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு 5 கிரேட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 5 மேஜர் வில்லன்ஸ் வருவாங்களாமா. அந்த 5 மேஜர் வில்லன்ஸ் அப்பியர் ஆன பிறகு நொபிலிட்டி, இந்த சிட்டி பேஸ்ட், பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், ஏழை பிச்சைக்காரன் பணக்காரன் எல்லாருமே ஒரே மாதிரி கொண்டு வரப்படுவாங்க. ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்படும். இதுல இப்ப ஹீரோ பிறந்திருக்க பலாட்டியோன்ற கிங்டம் இருக்குது பாத்தீங்களா, கிங்டம் கிடையாது, அதான் ஒரு சின்ன கண்ட்ரி. அந்த ஒட்டுமொத்த ஆளுங்களும் வந்து ஃபர்ஸ்டோட ஸ்டோரியிலே வந்து செத்துருவாங்க. சோ மெயின் எபிசோடுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியை கொண்டுருவானுங்க அப்படின்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு ஒரு டிப்ரிமிஷன் ஆகி போயிடுது. அட பாவி, வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சு வச்சிருவானுங்க போல, என்னத்தரா பண்றது அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இதுல கொடுத்த பேரு ஆலன் பலாட்டியோ. நம்ம ஆலன்னு கூட்டுக்கோ, இது பேரு பார்த்தா சரியா இருக்குல்ல, ஹேங்கர்ல ஒரு ஆலா அந்த மாதிரி தான் இருக்குல்ல, அப்படிதான் காமெடியாவும் கதை போகும். இப்போ ஹீரோ படுத்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறப்பல, ஐயோ திருப்பி உலகத்துக்கு அமைச்சிருக்கேன், 78 மணி நேரம் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, லக்ஸரியான லைஃப் கொடுத்து நீ கொஞ்ச நேரம் தான் உயிர் வாழ்வுன்னு சொன்னா எப்படிடா என்னால ஏத்துக்க முடியும், 10 வருஷம்ல பத்தாத கண்ணு மூடி தற்கத்துக்குள்ள போயிடும், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கதறி கொண்டு அழுவும் போகுது. எனக்கு பவர்ஸே இல்லைன்ற மாதிரி அவனுக்கு மனசெல்லாம் ஒரே புண்பட்டு போய்கிட்டு இருக்கையில டபக்கட்டின்னு அப்பதான் மண்டையில ஒரு பல்ப் எரியுது. இது பவர்ஸ் இல்லையா, நம்ம கிட்ட பவர்ஸ் இல்லைன்னா என்ன, நம்ம கிட்ட மெமரி இருக்கு. இந்த கேம் பத்தின ஸ்கிராச்ல இருந்து எண்டு வரைக்கும் ஹீரோக்கு எப்படி ஆடணும், ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், யாருக்கு என்னென்ன பவர், என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இவன் ஒரு ப்ராஃபிட் மாதிரி தான். அதனால இவன் அந்த 5 கிரேட் சீன்ஸ் அப்பேர் ஆகி உலகத்தை அழிக்கிறத தடுத்துட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாடுறது மட்டும் இல்லாம அவனால சந்தோஷமாவும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். சோ இந்த கதை இப்படி போக போகுது அப்படின்னா, அந்த 5 கிரேட் சீன்ஸ் இருக்குது இல்லையா, அவனுங்க அந்த மாதிரி கொடூரமான வில்லனுக்கெல்லாம் மாறதுக்கு முன்னாடி அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுத்து நல்வழிப்படுத்தி இந்த உலகத்தை அமைதியை நோக்கி கொண்டு செல்ல போகிறார் நம்ம ஹீரோ. அவனுக்கு பெரிய பணக்காரனாவனும் அதெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு பணக்காரன் தான். இருக்கிற பணத்தை சேர்த்து வச்சு ஒழுங்கா நிம்மதியான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றது தான் சுமார் 2 மாதங்களுக்கு கழிச்சு காட்டுறாங்க. ஒரு ஆர்ஃபனேஜை வந்து அடாப்ஷன் பண்ணிட்டு அதுல இவனுக்கு என்ன பண்றா அப்படின்னா அந்த 5 கிரேட் சீன்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு வந்து ஹியூமன்ஸ் வச்சு இல்லீகல் டெஸ்டிங் பண்ற ஒரு இடத்துல இருந்து கூட்டு வந்திருக்காங்க போல. அந்த பொண்ணோட பேர் யூடி அப்படின்னு சொல்றாங்க. இவ தான் முதல்ல அப்பேர் ஆகிற சீன். எதிர ஒத்த கண்ண ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேர் தான் இவான். இவன் ஆலனோட நைட்டு. இந்த பையன் வந்து ரொம்ப லாயலானவன் போல, அதனால தான் பார்த்தோன்னே ஹீரோ புடிச்சு போட்டுக்கிறாப்ல. இவன் தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க தம்பி அப்படின்னு ஆலன் சொல்லவும் அதை பார்த்தோன்னே, ஐயா நீங்க சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியல, என் முகர கட்டி அப்படித்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குவான்.
கொஞ்சம் லைட்டா அவன் இந்த பாடிக்கு வந்தான் இல்லையா, அவன் வந்து அந்த எமோஷன்ஸை பெருசா காட்ட முடியல போல. அது என்ன ரீசன்லாம் தெரியல, அதை வந்து அவ்வளவு பெருசா அவனால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால தான் வந்து ஏமான சந்தேகப்பட்டிருக்காப்ல. ஆள் உண்மையா சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு பண்ணி சிரிக்கிறத பார்த்தாக்கா இவன் சிரிக்கிறானா இல்ல வேணும்னு சர்க்காஸ்டிக்கா பண்றானான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, சரி ஓகே நீங்க தேங்க்யூ சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவனும் ஒரு லாயரான நைட்டை பிடிச்சிட்டா இல்லையா, இதை வச்சுதான் அடுத்தடுத்து அந்த குழந்தைங்களை காப்பாற்ற போறானுங்க போல. அவங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த பொண்ணு காப்பாற்ற சொன்னீங்க இல்லையா, அது ஏன் காப்பாற்ற சொன்னீங்க புரிஞ்சு போச்சு ஐயா. நான் வந்து மர்சனரியா 15 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. அவளுக்கு என்ன மாதிரி பவர் தெரியுமா, அதை வந்து சாதாரண குழந்தைனே சொல்ல முடியாது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவ்வளோ பவர்ஃபுல்லான குழந்தை அந்த இடத்துல எதுக்கு சைலண்டா உட்காந்துருக்கணும். அவன் நினைச்சாக்கா அந்த ஷேக்கல்ஸ் உடச்சு போட்டு அங்கே தப்பிச்சு போயிருக்கலாம், அங்க இருக்கிற எல்லாரும் கொண்டிருக்கலாம். ஆனா அவன் எதுவுமே பண்ணல. அது ஏன் எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ நினைச்சிருந்தா அந்த பவரை வந்து அவன் பயன்படுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலாக அவன் அப்படி பண்ணாம ஒரு சாதாரண குழந்தை வந்து எப்படி லைஃப் வாழணும், அதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தை வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த டெய்லி நெசசரி எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதை தான் இந்த பொண்ணு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா இவ அதர் வேர்ல்டு பீயிங்ஸ் கூட கான்ட்ராக்டை சைன் பண்ணி அதுங்களை இங்க சமன் பண்ணி ஒரு மிகப்பெரிய வில்லனா ஃபர்ஸ்ட் அப்பேர் ஆகி இந்த உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அவ சின் ஆஃப் ராத், அதாவது கோவம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த கோவத்தை வச்சுட்டு பல நூறு மக்கள் பல ஆயிரம் மக்கள் வந்து கொண்டு போட்டுருப்பா. அப்படியேப்பட்ட பொண்ணுக்கு ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் கொடுத்தோம் அப்படின்னா அவன் அந்த கிரேட் சின்ன ஆக மாட்டா இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோட கோல். ஆனா இதை பத்தி வெளியே அவனால சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு எப்பறம் அந்த கதைலாம் தெரியும்ன்ற மாதிரி கேட்டுருவாங்க. அதனால அவன் என்ன ரீசன் சொல்லுவான்னா, இன்னும் நேரம் வரல, அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ உண்மைகளை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. இவன் ஏதோ பெரிய மெயின் கேரக்டர் மாதிரி அவனை நினைச்சிக்கிறாப்ல. ஆமா தம்பி, இது நேரம் வரல, அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இரு, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து கொடுன்ற மாதிரி சொல்லல. ஓகே சார் நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன், அதே மாதிரி இந்த லெட்டரையும் கொடுன்ற மாதிரி ஹீரோ வந்து கொடுப்பாப்ல. அதே இம்பார்ட்டன்டான்ற மாதிரி கேட்க இல்ல அவ எப்படி இருக்கான்னு சும்மா கேட்கறதுக்காக தான். நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாள் அந்த குழந்தை. ஸோ அதனால ஒரு ஸ்பான்சர் கிடைச்சிருக்கா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த லெட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு நார்மலான லெட்டர் தான் எழுதி கொடுத்துருப்பாப்ல. அதுல எந்த ஹிடன் மோட்டிவ் எந்த இதுவுமே இருக்காது. அவனோட கோல் என்னன்னா அந்த குழந்தைக்கு பீஸ்ஃபுல்லான லைஃபை ப்ரொவைட் பண்ணோம், அது மூலமா இவன் பீஸ்ஃபுல்லா வாழலாம். இதுதான் மேட்ரு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அந்த விராத் அதாவது கோவம் வந்து காம் டவுன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பேசணும் இல்லையா, பொறுமையா பேசி அவங்களோட கோவத்தை வந்து சாந்தப்படுத்தணும். அப்படிதான் ஒரு போப் வந்து ட்ரை பண்ணிருப்பாரு அந்த கேம்ல. ஆனா அது ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போனதுனால அவங்க என்னதான் மந்திரத்தை போட்டாலும் என்னதான் வந்து சமாதானப்படுத்தினாலும் அந்த பொண்ணோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பல பேரை கொண்டிருப்பா. அதனால அந்த பொண்ணு அப்படி மாறத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அப்படியே வந்து சாந்தப்படுத்தினா அப்படின்னா அந்த கோவம்ன்ற விஷயம் வெளியே வராது, அந்த விராத் சீன் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிளான். எப்படியோ ஃபர்ஸ்ட் 5 கிரேட் சீன் வந்து கண்டுபிடிச்சாப்ல, அடுத்த கிரேட் சீனை கண்டுபிடிக்கணும். ஆனா மான்ஸ்டர்ஸ் கூட இப்படி வந்து இந்த மாதிரி பேசுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க மான்ஸ்டரா மாறல அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. பட் இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க ஓவர்லார்ட் அப்படின்ற அனிமே பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஹீரோ இது இன்டென்ஷனோட பண்ணிருக்க மாட்டான், ஆனா அவனுக்கு கூட இருக்கவங்கள வேற மாதிரி திங்க் பண்ணிருப்பானுங்க, ஆள் பெரிய கை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த கதையை இருக்க போகுது. ஏன்னா அவன் நார்மல் லெட்டர் எழுதி அமிச்சா இல்லையா, அதை அந்த யூடியூப் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருப்பா. இதுல ஈவன் பார்த்துட்டு இருப்பா, இவன் நார்மலான குழந்தை கிடது நாடா இவ்வளவு பெரிய மானா சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கா, குடுற போற அப்படின்ற மாதிரி லைட்டா பயத்துல நின்று இருக்காப்ல. மிஸ்டர் ஆலன்ற ஒருத்தர் தான் இந்த லெட்டர் அமிச்சு எனக்கு ஸ்பான்சர் பண்ணாரு சொன்னீங்கல்ல அப்படின்னு இந்த பொண்ணு பார்த்து கேட்க ஆமான்ற மாதிரி சொல்ல, அப்ப எதுக்கு வந்து அவர் வந்து என்ன கூப்பிடல, என்ன பக்கத்துல வச்சுக்கலன்ற மாதிரி கேட்கும்போது அவளை சுத்தி ஒரு டார்க் காரா வந்து இந்த பையனை வந்து கொல்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்து பயந்துருவான், அடியே எம்மா என்னையாட்டி போட்டு இப்படி கோவப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்ன சொல்லிடுறான்னா, ஹீரோ சொன்ன வார்த்தைகளை சொல்லிடுறாப்ல, இன்னும் நேரம் வரல அப்படின்னு. ஆமா இன்னும் நேரம் வரலையா, நேரமும் காலமும் கரெக்டா இருந்தாதான் அதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி சொல்லி அவனோட வார்த்தைகளை சிம்பிளா சொல்லியிருப்பான். ஆனா அந்த பொண்ணு அது வேற மாதிரி எடுத்துட்டு இருந்திருப்பான். என்னன்னா இது எனக்கும் என் மாஸ்டருக்கும் மட்டும் மேக் பண்ண ஒரு ப்ராமிஸ், அவருக்கு மட்டும் தான் இதுக்கான அர்த்தம் புரியும், எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் வெயிட் பண்றேன், நேரத்துக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு ஹீரோட இன்டென்ஷனை வேற மாதிரி அவ புரிஞ்சுக்கிறா. அவ ஏதோ ஒரு டிஃபரெண்டான தாட்ல இருக்கா போல. அது என்ன கர்மம் தெரியல, ஆனா தப்பா புரிஞ்சிருக்கான்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ அவ்வளவுதான் பீஸ்ஃபுல்லான லைஃப் நோக்கி ஒரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஜாலியா படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாப்ல. அப்படியே சில நாட்கள் தள்ளப்படுது. ஹீரோ திடீர்னு லைப்ரரியில ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காப்ல. என்னடா அது கிடைக்கல, என்னடா அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு பார்த்தாக்கா நம்ம ஏமான் வந்துகிட்டு, ஐயா நீங்க சொன்ன செகண்ட் சைல்டு ரெஸ்கியூ பண்ணியாச்சு, அவனை ஸ்லேவ் மார்க்கெட்ல தான் காப்பாத்தி கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பயபுலைய நல்லா நடத்தினியாப்பா, வெரி கைண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னனே. ஆமா அந்த மாதிரி தான் நடத்தன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். டோரை வச்சுக்கிட்டு, என்னடா டே படிப்பறிவு இல்லாத முட்டாள, நீ இந்த இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு தான் படிக்க தெரியாதடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் ஃபேமிலியோட 2வது புள்ள பலாட்டியோ டோனியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துகிட்டு இருக்காப்ல. இந்த ஆளுகிறான் பாத்தீங்களா, இவன் சரியான ட்ரக் லார்டு. இதே இடத்தோட ரோலெக்ஸ் மாதிரி. தம்பி இந்த பக்கம் வந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேன், அவ்வளோ நெக்கலாகி போச்சா. அடா பாவி டே, நான் சும்மா என் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், வந்து நொய் நாடா நீ சும்மா சும்மா நொய்யுங்கிற மூஞ்சி மேலே அடிக்கலான்னு பார்க்குறேன். சரி வா நான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சும்மா தான் ஏன் லைப்ரரிக்கு வந்தேன், நீங்க லைப்ரரி பார்க்க போறீங்களா அப்படின்னா, லைப்ரரி நான் வெளியே போறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். ஓ நீ யார்றது உனக்கே புரியுதா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது கருக்குல எவனோ ஒருத்த கத்திய தூக்கி வீச, யாரன்னு பார்த்தா மொத பையன். இவன் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா மாமான்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வேலையை தான் பெருசா அண்டர்வேல்ட்ல பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் அண்டர்வேல்ட்ல அந்த மாதிரி வேலைகள் பார்க்கறதுல இப்போ திரி ஜில்லாடிங்க. காலாங்காத்தால ரத்த வேலத்தை பார்க்க வேணா நினைக்கிறேன், ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னு மொத பையன் சொல்லவும், 2வது பையன் அதுக்கு விடுவானா,
2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. நீங்க எப்படின்னு ஆச்சுன்னு சாவுங்க, என்ன குறுகளை சேர்க்காதீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காப்ல. ஆக்சுவலி இதுதான் இவங்க டிசப்பியர் ஆனதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் ஆமா. ஏன்னா இவங்க 2 பேரும் அண்டர் வேர்ல்டுக்குள்ள பெரிய பெரிய மாஃபியா கேங் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்களாமா. அதனால தான் அதை முதல்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அந்த ஃபேமிலியை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அழிச்சு விட்டுருவானுங்க. அதுக்கு பெரிய எக்ஸ்பி போனஸ் எல்லாம் தருவானுங்களாமா. ஸோ இவங்களோட பிரச்சனை நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, நமக்கு தேவையானது பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுல இருந்து நேக்கா எஸ்கேப் ஆயிக்கிறான். அவனுக்கு அந்த ஃபேமிலி ஹெட் பொசிஷன்ல தான் வந்து பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கப்புறம் அங்க தப்பிச்சு வந்த பிறகு ஈவன் வந்து காப்பாத்தின குழந்தைங்களை பத்தி பேசிட்டு இருக்கா. செகண்ட் பையனும் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவனுக்கு என்ன டவுட்னா, இவன் ஒரு ஜோபிகன், அதாவது இது வரைக்கும் ஜோபிகன் தான் வாழ்ந்துட்டு இருந்தாப்ல. ஆனா இவனுக்கு எப்படி ஸ்லேவ் மார்க்கெட்டை பத்தியோ பயோ எக்ஸ்பெரிமெண்ட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆளு பார்த்தா டம்மி பீஸா இருக்கான், ஆனா பயங்கரமான ஆளா இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறப்பல வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. மாஸ்டர் அந்த குழந்தை வந்து ஆர்ஃபனேஜ் காமிச்சு வச்சுன்ற மாதிரி சொல்லும்போது, இவன் அந்த குழந்தை ஆர்டினரி இல்லைன்னு சொன்னாலியா, அது ஆர்டினரி கிடையாதுப்பா, அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ப்பா, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும், சென்ட்ரல் நேஷன் காலியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நாடு இருக்குது. நாம இப்ப ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்து காப்பாற்றப்படுறதா சொல்லப்படுற செகண்ட் ஆள் பேரு டியூஸா, அவன் தான் வந்து அடுத்த பாஸ். அந்த ஆள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தை ஸ்வாட வச்சு வெட்டுற அளவுக்கு ஆமா. அவன் ஸ்லேவ் மார்க்கெட்ல இருந்து வேற இடங்களை செல் பண்ணி அவனை அபியூஸ் பண்ண பிறகு செம்ம டென்ஷன் ஆகி 5 டெட்லி சின்ஸான சின் ஆஃப் ஸ்லாத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த சோம்பேறித்தனத்தோட சின்னா மாறி எல்லாரையுமே கொடூரமான முறையில் கொண்டுட்டு இருப்பானாமா. அந்த ஸ்வாட வச்சு கொள்றான்னு சொன்னது, அவன் ஸ்வாட யூஸ் பண்ண மாட்டான், பப்பெட் மாதிரி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுருவான். அந்த மாதிரி கொடூரமான முறையில் எத்தனை பேரே கொண்டிருக்கான். ஸோ நம்ம ஹீரோனை கைண்டா நடத்த சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவன் கடன் பட்டு இருந்தா அதை வந்து எப்படி நாள் திருப்பி அடைப்பானாமா. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் தானா, அதாவது அவன் சின்ன மாறத்துக்கு முன்னாடி. அதனால நம்ம ஹீரோ எதனா அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா அவன் நல்லதா டேர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால தான் அப்படி பண்ணியிருப்பான். அவனை ஏன் ஆர்ஃபனேஜ் அனுப்புறான்னா, ஆமா இன்னும் நேரம் வரல அப்படின்ற மாதிரி சிம்பிளா தெரியாது போட்டு நம்ம ஹீரோ முடிச்சிருவாப்ல. ஓ யூடிஐல லெட்டர் அதுக்கு தான் கொடுத்தப்பிச்சிக்கலன்ற மாதிரி கேட்க, ஆமா அவளுக்கு வந்து இன்னொரு கூட பையனையும் அனுப்பிச்சு விட்றாங்க, அவனை நல்லா பார்த்து கூட சொல்லிட்டு அமைச்சிருக்கன்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி அந்த இடத்த காட்டினாங்க. அந்த பையன் செம்மையா அடிபட்டு இருப்பாப்ல. அப்போ யூடிஐ வருவா, உன்னை பார்த்தா நீ ரொம்ப உடஞ்சு போயிருக்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிளாக் போர்ட் தானே, அதுதான் எல்லாத்தையும் இப்படி நாசமாக்கிக்கிறது. ஆனாலும் அந்த கிரேட் மூன் உன்னை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பவரை நீயே ஃபீல் பண்ணிப்பாரு, உனக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்றத நீயே தெரிஞ்சுக்கோ, நீ லாயலா இருந்து அவரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணனா உன்னால ரிவெஞ்ச் எடுக்க முடியும், அந்த பிளாக் திங்ஸை உன்னால கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியா சாதாரணமான அந்த லெட்டர்ஸை நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டுன்னும் ஏதோ ஒரு பிளாக் திங்ஸ் இருக்காமா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்றானோ நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி அவன் வந்து வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு நார்மல் லெட்டரா தான் நம்ம ஹீரோ எழுதியிருப்பா, ஆனா அது சீக்ரெட் மெசேஜ், அதை டீகோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி யூடியா நினைச்சிட்டு இருப்பா. ஸோ கதை இங்க இருந்து ஆரம்பிக்குது. இவ தான் எல்லாத்துக்குமான ஆரம்பமாகவும் இருப்பா. அப்புறம் அப்படியே சில நாட்கள் ஓடுது. ஹீரோ வந்து அடுத்த சைல்டை தேடிட்டு இருக்காப்ல, அதாவது 3 கிரேட் சீட்ஸை தேடிட்டு இருக்கான். 3வது சீனை கண்டுபிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பெரிய பிரச்சனை அப்படின்னு ஏவான் ஓடி வராப்ல. என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்டா, உங்களோட 2வது அண்ணன் அவரு மருகியா சாலா அப்படின்ற மாதிரி சொல்லல, என்னது அந்த ட்ரக்ல அட எவனும் முடிச்சு விட்டான், நான் யாரா அவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். வேற யாரு, அந்த ஃபர்ஸ்ட் பையன் இருக்கா இல்லையா, அவன் தான் முடிச்சு விட்டுருக்கான். அது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பெருசா யாரும் அழுகுற மாதிரி தெரியல. ஈவன் அவங்க அப்பா அந்த அம்மா அவங்கெல்லாம் பெருசா ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லை, எப்படா அது முடியும் வீட்டுக்கு போலான்ங்குது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஃபேமிலியும் வந்து ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும், கேவலமான ஃபேமிலி. அவன் ஆக்சிடென்ட்ல விழுந்து செத்துட்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சிடென்ட்ல விழுந்து சாவல, ஏன்னா அவனை கொண்டவன் பக்கத்துல நின்று கேட்க புக்குன்னு சிரிப்பான் போருங்க. டே கொஞ்சமாச்சு எமோஷன்ஸ் மாறிடா, எதுக்குடா இப்படி பச்சையா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ தான் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல 15 வருஷம் கழிச்சு அவனை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல. அந்த மாதிரி அவன் பட்டிருப்பான் போல, ஒன்னு அவன் பண்ணிருப்பான் இல்ல அவனோட ஆட்கள் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் யார் பண்ணாலும் என்ன, நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. முதல்ல 5 சீன்ஸ்ல இருக்க பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணோம், அதுதான் வந்து என்னோட மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ஈவினிங் எப்படின்னு அடிச்சுட்டு சாப்பிட்டுன்ற மாதிரி விட்டுட்டு ஒரு வருஷம் அப்படியே ஓடுது. அதுக்கப்புறம் சக்சஸர் யாரு, அந்த ஃபர்ஸ்ட் பையன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லி விட்டுருக்கானுங்க. செகண்ட் பையன் ஹேண்டில் பண்ணிட்டு அந்த ரோலெக்ஸ் பிசினஸையும் வந்து அவனே மொத்தமா எடுத்துட்டு இருப்பான் போல. கண்ட்ரி ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து யூடியாவும் இவனும் வந்து பயங்கரமான பெண் பெருசா மாறிட்டாங்க. அதாவது லெட்டர் போறது லெட்டர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மல் லெட்டர் அனுப்புவான், அந்த பொண்ணு நார்மல் லெட்டர் அனுப்புற மாதிரி தெரியும். ஆனா அப்படி கிடையாது. அவன் ஒவ்வொருத்தரும் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, டேஸ் வந்து நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கான். ஹிடான்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வார்ப்ல என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்க ஆட்களை பத்தி பேசிட்டு இருக்கா. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து ஸ்பான்சர்ஸோட லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி புது ஸ்பான்சர்ஸ் மந்த்லி வந்துட்டு இருக்காங்களாமா. அது எப்படி வராங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ பண்ண பிறகு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. ஐயா அப்புறம் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்களா, அதை பத்தி கில் நம்ம கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி நம்ம ஏன் சொல்றப்ப என்னன்னா, அடுத்த தேர்ட் பாஸா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு புக் இருக்கு போல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, எல்லாம் நார்மலா படம் நம்மளும் நிம்மதியா இருக்கலன்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணி மார்கோட் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுவாங்க. அதுதான் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாமா. அந்த இடத்துல இருக்க ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ற எல்லாருமே கொடூரமான முறையில் யாரோ கொண்டுட்டு இருக்காங்க. மொத்த ஆர்கனைசேஷன்ல இருக்க மெம்பர் தன்னை மாத்தி வந்து குத்திக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரும் ஒருத்தர் அவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, அந்த யூடியாவும் டியூஸ் பையன் இருக்கானுங்களா 2 பேரும் தான். இதை பண்றதுல எதனா வந்து யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி டியூஸ் கேட்பான். அதுக்கு யூடியா என்ன சொல்றான்னா, எதுக்கு நீங்க அவங்கள வந்து தப்பானவங்க அப்படின்றதுனால தான் நம்ம கொண்டுட்டு இருக்கோம், அவனுக்கு கொள்றது உனக்கு எதனா சோகம் இருக்கான்ற மாதிரி கேட்க, இல்ல அவனுக்கு சாக வேண்டியவனு தான்ற மாதிரி அந்த பையனை சொல்லிட்டு இருக்கானா. ஆனா என்ன விஷயம்
விஷயம்னா இதுக்கும் அந்த எனக்கும் ரிவெஞ்சுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கல. நீங்கள் வந்து இது ரிவெஞ்சுக்கு சம்மந்தம் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அது நம்ம ஸ்பான்சருக்கு சம்மந்தப்பட்டது. மாஸ்டர் இந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது இந்த இடம் அசுத்தமாக வந்து அவருக்கு பிடிக்காது இல்லையா. ஸோ இதை சுத்தப்படுத்தணும். அவர் வரத்துக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு துளி அழுக்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு இருக்கா. இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசேஷன் உருவாக்கி இது மூலியமா தப்பான ஆட்கள், தப்பான நோபல்ஸ் எல்லாரும் கொண்டுட்டு இருக்கானுங்க. அது எல்லாமே ஹீரோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. ஏய் நீங்க சண்டைக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கணும் ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு வந்திருப்பான் அவன். இங்க ப்ளூ மூன்ற ஒரு கேங் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கேங் தான் நம்ம ஹீரோட ஸ்வாடா இருக்க போகுதுன்னு அவங்களே வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கேங் இருக்குன்னு தெரியாது. இவனுங்க வந்து சண்டை போடுறானுங்கன்னு அவனுக்கு தெரியாது. அப்படியே ஒரு வருடம் ஓடுது. யூடியா கூட நம்ம ஆளு வந்து லெட்டர் போடுறது, லெட்டர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருந்திருக்கு. டெவலப் ஆகிற ஸ்டேஜ்ல நம்ம ஈவன் நம்ம திருப்பி வந்துடும். எங்களே இருக்க நல்லா உங்க திட்டுக்கிட்டு இருக்கியா, வேலையை முடிச்சிட்டேன், அந்த 5 குழந்தைங்களை ஆர்ஃபனேஜுக்கு அமிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லல அப்படின்னு ஹீரோவோட மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கதே. ஏனென்றால் இந்த உலகத்தை அழிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த 5 சீன்களையும் இப்ப நம்ம ஹீரோ காப்பாத்தி பத்திரமாக கரை சேர்த்து விட்டாப்ல. அதுக்காக ஈவானை போட்டு அவன் உரின்னு உரிச்சிருப்பான். அந்த 3வது குழந்தை கண்டுபிடிக்கிறது கிரீடு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா இவனோட நாலேஜை பயன்படுத்தி இவனை நல்லா வேலை வாங்கி எப்படியோ அந்த 5 குழந்தைங்களும் சேவ் பண்ணி இப்போ ஆர்ஃபனேஜில் வச்சாப்ல. ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சில கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்னா அந்த ஆர்ஃபனேஜில் இதுக்கப்புறம் வேற யாரும் சேர்க்க தேவையில்ல, இதோட மேட்டர் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் தம்பின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப நிம்மதிப்பா. சரி மாஸ்டர் இதெல்லாம் பண்ணீங்களே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நான் ரொம்ப ஹாப்பி பண்ற மாதிரி சொல்ல மூஞ்ச பார்த்தா ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியலடா, இன்னமும் வந்து பிரியாணியில மிளகு கச்ச மாதிரி நீ சுத்தி நிற்கிற. இல்லை நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உதட ஜூம் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதான் சொன்னால எனக்கு எமோஷன்ஸ் பெருசா காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏதோ ஒரு கர்மா நீ சொல்லி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹீரோ மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்க ஆரம்பிக்கிறப்பல இந்த உலகத்தோட அந்த 5 கிரேட் சீன்ஸ் பண்ற சேஷ்டைகளை தடுக்கிறதுக்காக ஹீரோ சில வருஷங்களா பயங்கர கஷ்டப்பட்டிருப்பாப்ல. அவங்க 5 பேரும் அப்படி மோசமா மாறினதுக்கான காரணம் அவங்களோட கேவலமான அந்த பாஸ்ட் தான். ஒருத்தர் ஸ்லேவரியில பயோ ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல நிறைய கஷ்டங்களை பட்டு அதனாலதான் அவங்க அந்த கிரேட் சீன்ஸாவும் மாறி இருப்பாங்க. சோ அப்படி அவங்களுக்கு அந்த பாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம அவங்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கான அந்த சான்ஸ் வந்து ரொம்பவும் ஜாஸ்தி இல்லையா. அதனால இந்த உலகம் பீஸ்ஃபுல் ஆகும். பீஸ்ஃபுல் ஆகிறதுனால நம்ம ஹீரோ பீஸ்ஃபுல்லா இருப்பாப்ல. நல்ல விஷயம் என்னன்னா இவன் காப்பாற்றும் போது எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாங்க. இதனாலே இவன் வந்து ஈஸியா எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி விட்டுருப்பாப்ல. அதன் பிறகு ஆர்ஃபனேஜில் என்ன போகுதுன்ற மாதிரி கேட்டால் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது. அவங்க முன்னாடி வந்து உடஞ்சு போன பொம்மைங்க மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆக்டிவான குழந்தைங்க மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னா ஓகே செப்பரேட்டாக கேர்டேக்கர் போட தேவையில்ல நினைக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்குற ஃபண்டே போதுமானதாக இருக்குன்றதை நம்ம ஹீரோ அங்கே புரிஞ்சுக்கிறான். யூடியா வந்து இவ்வளோ நல்ல வேலை பண்ணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய தான் அனுப்பியிருப்பான். அந்த குழந்தை என்ன பண்ணோன்னா மற்ற புதுசாக வர குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களையுமே நல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பார்த்துருக்கா போல. அண்ட் அவங்கள பற்றி லெட்டர்ஸ் நிறைய எழுதி கொடுத்துருப்பான் நம்ம ஹீரோக்கு. அவன் என்னன்னா அவள் ஃபர்ஸ்ட் வந்து வரும்போது தனியாக இருந்திருப்பா. அதுக்கப்புறம் குழந்தைங்க வரும்போது தனியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒவ்வொருத்துக்கு என்ன ஹாபி இருக்குது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி லெட்டரில் எழுதியிருப்பா. இதை நம்ம ஹீரோ தினமும் படிப்பாப்ல. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா பொறுத்த வரைக்கும் யூடியாவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடச்சிச்சு, மற்ற குழந்தைங்களுக்கு கிடச்சிச்சு. அவங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நார்மலான குழந்தைங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் யூடியா நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் மைண்ட் நினச்சிக்கிட்டு இவன் அனுப்புகிற லெட்டர்ஸில் ஹிடன் கோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி பெரிய பெரிய ஆட்களுக்கு சேலஞ்ச் பண்ணி கொண்டுகிட்டு இருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஐயா நீங்க எப்போ இந்த குழந்தைங்களை மீட் பண்ண போறேன்னு சொல்லி அப்படின்னு ஈவான் கேட்கும்போது எப்பயா அதுக்கு இன்னும் டைம் வரல, மேபி ஒரு 5 வருஷத்துல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சும்மா சொல்லுவான். அவனை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசையே கிடையாது. ஏன்னா என்னதான் அவங்க குழந்தைங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி அவங்க கிட்ட ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பின் தப்பி தவறி கூட பக்கத்துல போய் நான் கொல்லப்பட்டனா என்ன பண்றது, அதனால முதல்ல என்னோட மேஜிக் டெவலப் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு டார்க் ஃபேண்டசி வேர்ல்டு அப்படின்றதால இங்க மந்திரங்கள் இருக்கு. நம்ம ஹீரோக்கு இருக்க மந்திரம் அந்த குவாலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது அவ்வளோ பெருசா இல்ல போல. அந்த டேலண்ட் இருந்தா தான் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு டேலண்ட் இருக்கு ஆனா ரொம்ப பெரிய டேலண்ட் இல்ல. ஸோ சின்ன சின்ன மந்திரங்களை கத்துட்டு இருக்கும்போது ஈவன் வந்து பேசிட்டு இருப்பாப்ல. தலைவரே நீங்க ப்ளூ மூனை பத்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ மூனா யாரா அது அப்படின்ற மாதிரி கேட்க அது ஒரு புது ஆர்கனைசேஷன் பெரிய பெரிய ஆட்களை கொள்ளுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல அப்படியா இதை நான் ஸ்டோரியில கேள்விப்பட்டேன் அப்படின்னா கூட சீக்கிரமா எனக்கு செத்துறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது அந்த கிரேட் சீன்ஸ் தான் அதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நோபல்ஸும் கொள்றாங்கன்ற மாதிரி சொல்ல இவான எதுக்கும் நீ ரூம் பக்கத்துல பத்துனுரு அண்ணனுக்கு என்ன சிக்கன் வச்சுக்க ரூம்ல வந்து பேரட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஹீரோ லைட்டா டெர்றாப்ல. அவனை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு ஒரு மதம் தெரியாது. இதுல வேற இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல உருவாச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கான். அந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆளு ஈவன்
மாதிரி வச்சிருக்காப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இந்த ப்ளூ மூனோட மீட்டிங் காட்டுறாங்க. அந்த 5 குழந்தைங்களே சேர்ந்துகிட்டு இருக்கு நார்த்ல சவுத்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்ல இருக்க பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நார்த்ல இருக்க ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி ஒரு பொண்ணு இருக்க பாத்தீங்களா, இவ பேசிக்கிட்டு இருக்கா. இவரோட பேர் தான் சேலோ ராங். இவள நம்ம சிஓடிஎம் கூட்டுக்குவோம். இவ சின் ஆஃப் பிரைடு. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய காட்டுறாங்க. இவளோட பேர் ரின்னே, சின் ஆஃப் கிரீடு. இந்த குழந்தை என்ன பண்றா அப்படின்னா இன்னொருத்த சைடுல போயிட்டு அதை 4 டைரக்ஷன் இருக்குல்ல, அதுல ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு அங்க இருக்க ஸ்லேவ் ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பயோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவனுங்க, தப்பான வேலை பண்றவனுங்க, ட்ரக் பிசினஸ் பண்றவனுங்கன்னு அண்டர் வேர்ல்ட்ல இருக்க அத்தனை பேரையும் கொன்னுட்டு அங்க ப்ளூ மூன் சிம்பிளை விட்டு வந்து இந்த எந்த தடமும் இல்லாம இவங்க வந்து பண்ணிட்டு போனாங்க வேலை அப்படின்றதே தெரியாத மாதிரி பண்ணி விட்டுருக்கானுங்க. அண்ட் கடைசியா ஒரு புது பையனை காட்டுறாங்களே, அவனோட பேர் தான் ரெடான். மெசோபோபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்னோட ஆளு போல. தலைவன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ கிரேட் மூனுக்காக நாம இந்த உலகத்தை பியூரிஃபை பண்ண போறோம், நம்மளோட ரிவெஞ்ச் எடுக்க போறோம் அப்படின்னு யூடியூப் பேசிட்டு இருக்கா. இவ தான் மெயினான மாஸ்டர் மைண்ட். எல்லாமே அவரோட ஆசைப்படி நடக்கும் அப்படின்னு யூடியூப் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிக்கம் ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்மளோட நியூஸ் பேசி பாப்பல. என்ன சிக்காண்டா டே, எல்லாமே அவரோட ஆசைப்படி தானே நடக்குது. எங்க அண்ணனை பத்தி என்ன தெரியும்? அதுதான் இது ஒரு பாலான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கவுண்ட் எஸ்டேட்ல தானே இருக்காரு. அவங்களோட பையன் தானே அவரு. அந்த எல்டஸ்ட் சன் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கான் போல. அந்த பிளான் வந்து லேட்டா லீக் அவுட் ஆயிருக்கு. அதை பத்தி இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, அந்த எல்டஸ்ட் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட அப்பாவும் இருக்கான்ல, அவனை போட்டுட்டு அந்த ஹெட் பொசிஷன் எடுத்த பிறகு உடனடியா நம்ம ஹீரோவை ஸ்லோ பர்சன் பண்ணி கொன்னுடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காப்ல. அதாவது இந்த ப்ளூ மூன் சிண்டிகேட்டோட மாபெரும் சுப்ரீம் லீடரான நம்ம ஹீரோ ஆலன் இருக்கான் பாத்தீங்களா, ஆலா வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. இது யூடியாக்கும் மத்தவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது. சோ என்ன பண்ணுவாங்க, அப்போ நீங்க வந்து இதுக்கு மேல இது பேச்சே கெடுது, வீச்சு தான் என்ன பொண்ணு தெரியல, நம்ம தலை மேல கை வச்சுட்டாங்க, எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எங்க அண்ணனை வெட்டுவோம், ஒன்னு விடுவானா. ஒரு 2 வருடங்கள் அப்படி கண்ண மூடி திறக்கத்துக்குள்ள ஓடிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவான பலாட்டியோ செத்து போடுறாப்பல. அவ்வளவுதான், அந்த ஹெட் பொசிஷன் எடுக்கிறதுக்காக அந்த பையன் தான் போட்டு தள்ளணும் அப்படின்றது அங்க இருக்க எல்லாருமே தெரியும். பெருசா யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, எமோஷன்ஸே கிடையாது. ஏன்னா ஊர்ல இருக்க மொளை மாதிரி முடிச்சு வைக்கி எல்லாருமே இந்த ஃபேமிலியில தான் இருக்கானுங்க போல. அதனாலேயே வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா இல்ல. அண்ட் அவங்க அண்ணனோட ஆர்கனைசேஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ப்ளூ மூன் நேத்தும் வந்து சண்டை போட்டாங்க, நம்மளோட ஆட்கள் எல்லாம் வைப் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, ஓ இவனுங்க வந்து எல்லா இதுவும் இதுல பண்ணிட்டு இருக்கானுங்க போல. சிக்கமான மேட்டரே பின்னாடி போய்கிட்டு இருக்கு. மொத்த சிண்டிகேட்டுக்கும் பிரச்சனையாவே அந்த ப்ளூ மூன் ஆர்கனைசேஷன் மாறிட்டு வருதுன்றதை நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதன் பிறகு அந்த ஃபியூனரலுக்கு நம்ம ஹீரோ பேக் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன பண்ண போறீங்க மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்டா, அந்த கேனக்கு இருக்கான் பாரு, அதான் என்னோட அண்ணன் அந்த கோவிந்த் ரெட்டி, எல்லாரும் கொண்ட மாதிரி எண்ணியும் போடுறதுல கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். அதனால நம்ம பீஸ்ஃபுல்லா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடல அப்படின்ற மாதிரி பிளான் போடும்போது, ஐயா உண்மையாவே தப்பிச்சு ஓட போறோமா? ஆமா ஓட தான் போறோம். எங்க போறோன்ற மாதிரி கேட்டா, ரோட் மில் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சின்ன சிட்டி. உங்களுக்கு நாங்க சொந்தமா ஒரு சின்ன மேன்ஷன் இருக்குது போல. அந்த மேன்ஷன்ல போய் பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்மால் டவுனுக்கு அவனை வந்து கிளம்பி போறாப்ல. அவனோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நினைச்ச நேரத்தில் எழுந்துச்சு, நினைச்ச நேரத்தில் சாப்பிட்டு, நினைச்ச நேரத்தில் படுத்து தூங்கலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, தொல்லை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜாலியோ ஜும்கானா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருந்திருக்காப்ல. ஆனா 3 நாள்ல அவன் திரும்பி வந்துட்டான். ஏன் தெரியுமா? அவங்க நொன்னங்கிறான் பாரு, அந்த நொன்னனுக்கு எவனோ வெண்ணையை வச்சிட்டான் போல, அவனையும் போட்டு சொல்லிட்டுக்கிறானுங்க. அடப்பாவீங்களா, எல்லாரும் போட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் ஒவ்வொருத்த சாவுக்கும் வந்து என்னத்தரா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கையில அவன் நெஞ்சு மேலே எவனோ ஒருத்தர் குத்தி போட்டிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இவனுக்கு அவன் இந்த மாதிரி வேலையா பண்ணோம் அப்படின்றது தெரியல. ஆனா அங்க இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து பயப்படுறாங்க. ஆடா கதைன்னு பார்த்தா அப்பதான் நம்ம ஈவோட ஒரு டெஸ்ட் போட்டு உடைப்பாப்ல. என்ன விஷயம்னா, இவங்க அண்ணனை போட்டது மட்டும் இல்லாம அந்த ஆர்கனைசேஷன் ஒட்டு மொத்தமா ராத்திரி அழிச்சிட்டு இருக்காங்க. அது நம்ம ஹீரோ தான் பண்ண அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆக்சுவலி என்ன நினைச்சுன்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காட்டுறாங்க. ஹீரோ அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய சிட்டிக்கே போலாம், ஏன் சின்ன டவுனுக்கு போகணுன்ற மாதிரி கேட்கும்போது, எப்பாடே வேணாடாடே, எனக்கு ஸ்ட்ரகிளே வேணாடா, நான் பாட்டுக்கிட்டு நான் என்னோட ஃபியூச்சர் பிளான் பண்ணி நிம்மதியாக வாழலான்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். இப்போ இவன் போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் மெயின் ஸ்டோரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால உலகமே அழிஞ்சாலும் அவன் வந்து நிம்மதியாக இருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு நல்ல ஃபியூச்சர் தேடி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காப்புல. அவரோட மேன்ஷன்ல ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஐயா நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தயா புரியாத புதிர் மாதிரி என்னென்னவோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன கதை தெரியலன்ற மாதிரி தான் ஏவன் பார்த்துட்டு இருக்காப்ல. தம்பி பெரிய பெரிய விஷயங்களுக்கு பெரிய பெரிய நேரங்கள் தேவைப்படுது பண்ற மாதிரி இவன் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காப்ல. இவன் கிளம்பி போறத அவன் அண்ணன் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாப்ல. ஆக்சுவலாவே அவன் போன்ற பிளான் படி பார்த்தாக்கா இவனை ஸ்லோ பர்சன் பண்ணி கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்திருப்பான் அவங்க அப்பா பண்ண பிறகு. ஆனா இப்போ இவனே எஸ்டேட்டை விட்டு வெளியே போறான் அப்படின்றப்போ இவனை கொல்லணுன்ற மோட்டிவே எனக்கு போயிடுச்சு. ஆனாலுமே எனக்கு இது உறுத்திக்கிட்டே இருக்கு, இந்த நாயை உயிரோட விட்டு வைக்கலாமா, உயிரோட விட்டு வச்சா நமக்கு லாபமா, இல்ல கொல்லணும்னு எனக்கு வந்து அவசியம் கிடையாது, என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை இங்கேருந்து ஓடி போயிட்டான். ஆல்மன் கொஞ்சம் எங்கவா அந்த காட்டு போதில் அதை ஃபாலோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லல. ஃபாலோ பண்ணிட்டு போனானா அவனை கொல்லணும்னு ஆர்டர் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஆல்மன் வந்து கேட்கும்போது, எனக்கு நீ பேசுறியா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு யோசிக்கிறான். ஏன்னா இது வரைக்கும் அந்த பையனுக்கு ஆர்டர் கொடுக்கும்போது அவன் எதுவுமே வந்து திரும்பி பேசுறதே கிடையாது, ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்றது இருப்பான் போல. ஆனால் அப்படிப்பட்டவன் எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லை பேசுறான், உண்மையாவே ஆல்வன் தானன்ற மாதிரி வச்சுட்டு, டே ஆல்வன் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்டுட்டு இருக்க, சொல்றதை மட்டும் செய்ய மாட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கையில சச்சக்குன்னு கத்தி எடுத்து நெஞ்சிலே குத்திட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா அது ஆல்வனே கிடையாது, எனக்கு வார விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும், இது வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு, ஆனா இதுக்கு மேல என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ மூனை சேர்ந்த ஹிடான் அப்படின்ற ஒரு பையன் தான் அவன். ஆக்சுவலா இவன் வந்து எப்போதுல வந்து இந்த இடத்துல இருப்பான் போல. எங்களுக்கு ரெட் மூன் எல்லாத்தையும் டீச்
ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவரோட ஆசைப்படத்தை நடந்துட்டு இருக்கு. அப்படியேப்பட்ட அவரோட ஸ்வாடா இருக்கிற எங்களையே நீ வந்து அவரை கொல்றதுக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க. 2 வருஷம் காத்துட்டு இருந்தேன் இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு சொல்லி, எப்போ அவரை கொல்ல ஆர்டர் கொடுப்ப அப்போ உன்னை போட தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டரை த்ரெட்டன் பண்ற உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபைனலா இந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா உன்னை கொண்டுட்டு நான் திரும்ப என்னோட வேலைகளை பாக்குறதுக்கு போவேன் அப்படின்னு அந்த பையன் தான் கொண்டிருப்பாப்ல. என்னோட ஆட்கள் உன்னை சும்மா விட மாட்டாங்க, உங்க எல்லாரும் அழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். எனது உன்னோட ஆட்களை அந்த ஆவலனை பத்தியா பேசிட்டு இருக்க? தம்பி நீ காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ராத்திரியோட உன்னோட ஒட்டுமொத்த கேங்குமே அழிய போகுது. அது இந்த இடமே தெரியாம தடமே இல்லாம காணாம போறத உன்னோட கண்ணு முன்னாடி பாக்குறதுக்கு நீ உயிரோட இருக்கவே மாட்டேன். அப்படியே நம்ம ஹீரோ ரோட் மேல ரீச் ஆயிருப்பாப்ல. அவனோட டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எப்போ எழுந்துக்கணுமோ எழுந்துக்குவான், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுவான், தூங்கணும்னு நினைக்கிற நேரத்தில் தூங்குவாப்ல. அவனுக்கு வந்து எந்த ஒரு பெரிய தொல்லையும் கிடையாது. ஜாலியாக பாட்டு அந்த நோபல் லைஃபை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது. அப்பொழுதுதான் யங் மாஸ்டர் உங்களுக்கு லெட்டரை வந்துருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கரமான லெட்டரா இதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா 4 நாட்களுக்கு பிறகு ஹீரோவோட சொர்க்க வாழ்க்கை நரகமாகி விட்டது. இலே சம்பந்தமே இல்லாம என்ன எதுக்களே வில்லனாக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ பாக்குறாப்ல. அதுக்கு வந்து என்ன சொல்றாப்லன்னா, ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷன்ல லாபப்பட்டது நீங்க மட்டும்தான். ஏன்னா உங்க நொன்ன செத்தான்னா அடுத்த கவுண்ட் பொசிஷன் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அதனால அவனை கொண்டது மட்டும் இல்லாம அவனோட டார்க் ஆர்கனைசேஷனை மொத்தமா நீங்க ஃபினிஷ் பண்ணி விட்டீங்க. அதனால நீங்க ஒரு அசாசினேஷன் கும்பல் வச்சிருக்கிறதாவும் பெரிய ஆர்கனைசேஷனோட ஹெட்னு சொல்றாங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுட்டு என்னால வந்து ஒரு குக்கிங்கே சரியா செய்ய முடியாது, நான் வந்து அசாசினேஷன் செய்யறேன்னு சொல்லிட்டு எந்த பேனப்பயடா வந்து இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விடுறது. எப்பாடே ஒரு வேலை அந்த ஆர்கனைசேஷன் இதுக்கு பின்னாடி இருக்குமோ, அதான்ப்பா ஏதோ ப்ளூ மூணு ரெட் மூணுன்னு சொல்லிட்டு இருந்தே. இல்லைங்க, நான் இன்ஃபர்மேஷன் கில்ல கேட்டேன். அவனுங்க வந்து எப்பயுமே சண்டை போட்டு போனாக்கா ஒரு சிம்பிள் விட்டு போவானுங்க. ஆனா இந்த வாட்டி சிம்பிள் விடவே இல்லை. அதாவது அவனுங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா இவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால தான் ப்ளூ மூன் இந்த வேலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாம வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ நினைச்சிருக்கானா ப்ளூ மூன்றது ஒரு டம்மி பீஸ், அவனுங்கெல்லாம் வந்து சாதாரணமா இன்கேம்ல வர சைடு குவெஸ்ட் மாதிரியான ஒரு கேங் போல. அதனால அவனுக்கு இந்த வேலை பண்ணிருக்க மாட்டானுங்க, இது வேற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிருக்கு, ஆனா பழி ஏமல வந்துருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ மூனோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாரும் டிஸ்கஷன் போட்டுட்டு இருக்காங்க. எதனா ட்ரேஸை விட்டிங்களா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுவும் விடல, எல்லாமே பக்கா பண்ணியாச்சு. ஸ்வாட்ல சண்டை போட்டு தோத்தா மாதிரி தான் அவனுங்க வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே நாம பண்ணல அப்படின்றது தெல்ல தெளிவா யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அது கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா இதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவருக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நாம தான் அவரோட ஸ்வாட், அவரோட ஆசைகளை மட்டும் தான் நிறைவேற்றுவோம். நம்ம மாஸ்டர் மேல கை வச்சா நம்ம அவனுங்களே வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி யூடியா பேசிட்டு இருக்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியா அமுச்சு விட்டுருப்பாங்க போல. 5 பேர் இருக்காங்க இல்லையா, ஒருத்தன் வந்து போயிட்டு அந்த மெயின் கும்பலை வந்து கொள்றது. அண்ட் ஒவ்வொருத்தரும் வந்து அவனுக்கு டிவிஷன் மாதிரி பிரிஞ்சிருப்பாங்களா. ஒட்டுமொத்த ஆவலானே ராத்திரியோட ராத்திரியா கொண்டதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ கிங்டத்தோட டார்க் மாஃபியான்னு சொல்லப்படுற ஆவலான்ற அந்த கும்பல் ஒரே ராத்திரியில காணாம போனதுக்கான ஹிஸ்டரியை இந்த இடத்துல சிம்பிளா முடிச்சு விட்டுறானுங்க. இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அவன் வந்து சாதாரணமா வேற ஏதோ ஒரு கேங் உள்ள நுழைஞ்சிருக்காங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காப்ல. ஆனா இதை ஃபுல்லா கிளீன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ் பேசிட்டு இருக்காப்ல. என்ன ஆச்சு என்ன சிக்கோன்ற மாதிரி கேட்கல. ஆக்சுவலி இந்த டார்க் ஆர்கனைசேஷன் கூட நிறைய நோபல் சம்பந்தப்பட்டிருக்காங்களாமா. அதுலயும் ஆல்டியா டூக்டம் அப்படின்றவங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு புரியுது இல்ல இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? தாராளமா நல்லாவே புரியுது என்ன பண்ணணும்னு. அது எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவனுங்க அந்த நொபிலிட்டியை கொல்றதுக்கு தயாராயிட்டானுங்க. என்ன கதை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். நம்ம ஹீரோ வந்து இந்த 5 குழந்தைங்களை அடாப்ட் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுத்தோம்னா இவங்களோட பவர்ஸ் அவைக்கன் ஆவாங்க. இவங்க கிரேட் சின்ஸா மாறாம இந்த உலகத்தை அழிக்காம இருப்பாங்க அப்படின்றதான் பேசிக்கான பிளானா வச்சு இந்த குழந்தைங்களை காப்பாத்தி ஒருத்தருக்கும் ஸ்பான்சர் பண்ணி யூடியா தான் மெயினா ஃபர்ஸ்ட் காப்பாத்துற சைல்டு. அதனால அவருக்கு மட்டும் லெட்டர் போடுவான். ஏன்னா அவதான் ரிப்ளை லெட்டரும் போடுவான். இந்த மாதிரி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டிருப்போம். இந்த பொண்ணு நல்லா இருக்காமன்ற மாதிரி சொல்லுவான். வெளியோட்ட தோட்டத்துல பார்த்தா இப்படி தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி எந்த ஒரு இன்டென்ஷனும் நம்ம ஹீரோக்கு கிடையாது. பட் அந்த யூடியா பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இவர் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட், நம்மளை காப்பாத்துறது எல்லாமே அந்த பிளாக் திங்ஸ் இருக்கு. பிளாக் திங் தான் வந்து இங்க இருக்கிற இந்த 5 பேரும் இந்த மாதிரி டீமனா மாறதுக்கு காரணமா இருந்துதாமா. அது கூட ரிவெஞ்ச் எடுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆசையா இருக்குது. அதனால இவங்களே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ப்ளூ மூன் அப்படின்ற ஒரு சாமி மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க. அவனை வழிபட்டு அவன் வந்து ரிவெஞ்சுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவான். அதனால அவனோட ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு யூடியா அவங்களை பிரெயின் வாஷ் பண்ண நம்ம ஹீரோட சாதாரண மெசேஜ்ல ஹிடன் மோட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவளே வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் இவன் அனுப்புற மெசேஜ்லயுமே ஹிடன் மோட்டிவ்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பான். ஆனா நம்ம ஹீரோக்கு அது சாதாரண லெட்டரா தான் தெரியும். இன்ஃபர்மேஷன் லீக்க தடுக்கும் அப்படின்னு இந்த கதை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியுதா தெளிவா என்னன்றதை சொல்லிட்டேனா? இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இவனோட பேர் கடியில இவன் லீடரை வச்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சது எல்லாமே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் சுத்திட்டு இருக்கு. நம்ம 5 கிரேட் சின்ஸ் தடுத்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பட் போக போக இது பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ண போது. ஏன்னா அடுத்து இவங்க இருக்கிற நொபிலிட்டி, அதாவது இவங்க அண்ணன் கூட சேர்ந்த நோபல் பீப்புள்ஸ் எல்லாம் கொல்லான்ற மாதிரி பிளான்ல போட்டிருக்கானுங்க. அது என்ன மாதிரி ட்விஸ்ட்ல போய் முடியுமோ அப்படி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனர்ஸ் அனிமே சீரிஸ்ல வேணும்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு விஷயம், 2 சாப்டர் வரல அப்படின்றதுனால என்னால வந்து அடுத்த எபிசோட் போட முடியலன்னு சொன்னா அது ஏன் அவங்களால ஏத்துக்க முடியல? ஏன்டா ஆத்திரே உள்ளடா நான் எப்படா போட முடியும்? இன்னொரு விஷயம், நான்
நான் ரீசெண்டா இப்ப போட்டுட்டு இருந்த மேன்வாக்கு ஒரு 5K வியூஸ் 4K வியூஸ்னு போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா ராத்திரியோட ராத்திரியா போட்டா 1K வியூஸ் கூட டச் பண்ணல. 40K சப்ஸ்கிரைபர் வச்சு 1000 வியூஸ் கூட அடிக்க முடியல ஒரு வீடியோவாலனா அதை என்னால எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? மனசாட்சியே இல்லாம போடு ப்ரோ, அது வந்து ஒரு 10 மாசம் கழிச்சு உனக்கு பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி டிலே பீரியட்ல பாப்புலர் திடீர்னு வந்து பாப்பப் ஆச்சு அப்படின்னா அது யூடியூப் காரன் பார்த்து திடீர்னு காப்பிரைட் கொடுக்குற மாதிரி ஆயிருக்கு. எனக்கு 2-3 வாட்டி ஆயிருக்கு. அதனால தான் போட்டப்ப வியூஸ் வேணுன்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அப்பதான் கன்சிஸ்டன்டா வியூஸ் வருது. இதுக்கு பின்னாடி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாசமா போன ஏஐக்கு வந்து புரிஞ்சு சைலண்டா விட்டு போயிடும். திடீர்னு வியூஸ் பாப்பப் ஆச்சுன்னா இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டபுள் செக் போட்டு காப்பிரைட் கொடுக்கறதுக்கான சான்ஸுமே இருக்கு. பட் இது சொன்னா உங்களுக்கு யாருக்குமே புரியாது. ஆனா இந்த வீடியோல டைம் எடுத்து இதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறதா பண்ணிருக்கேன். புரியாம கத்துறோம்னா தாராளமா கத்திக்கோங்க. நான் யார் கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்றதே புரியல அப்படின்னா சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய மேனோ சப்போர்ட்லாம் அடுத்த வீடியோல சந்திக்கும் மாதிரி டாடா பை பை. வலிமையா இருங்க கைஸ்.